பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை தோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒரு புதிய நாளுக்குள்ளே வரும்போது தேவன் ஒரு புது கிருபை நமக்கு தந்து நம்மை தாங்கி நடத்துகிறார். இந்த நாள்ல புது கிருபை பெற்றுக்கொண்டீங்களா? யாருக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை கொடுப்பார். அப்போ அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தா அந்த நாளுக்குரிய கிருபைகளை தேவன் தருவார். அந்த நாள்ல என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் என்ன வந்தாலும் சுலபமா அதை தாண்டி முன்னேறி போய்கொண்டே இருப்பீங்க. எதுவும் உங்களை பாதிக்காது, உங்களை அசைக்காது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தினமும் இயேசுவோடு கூட நடக்கிற வாழ்கிற அனுபவத்துல நிலைத்திருங்க. சரி, இந்த நாள்ல ஆண்டவர்களுக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறான்னு கேட்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 20 வசனம், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். 2 காரியம் சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக, துர்க்குணத்திலே நீங்கள் குழந்தைகளாக இருக்கணுமா, புத்தியிலோ தேறினவர்களாக இருக்கணும் சொல்லப்படுகிறார். அப்படின்னா என்னங்க நினைக்கிறீங்களா? துர்குணம், நிறைய பேருக்கு துர்குணம் இருக்குது. அந்த குழந்தைகளை போல ஒரு குணம் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, சுயநலம் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? சின்ன குழந்தைகள், ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகளை பாருங்க. எல்லாரும் பார்த்து சிரிக்கும். டாட்டா சொல்லுன்னா டாட்டா சொல்லும். அவங்களுக்கு நீ ஒரு பை பை சொல்லுன்னா சொல்லும். எல்லாரையும் நேசிக்கும். இவங்களே நேசிக்கணும், இவங்கள பார்த்து ஏன் சிரிக்கணும் அப்படின்னு நினைக்காது. அந்த குழந்தையினுடைய உள்ளத்துல ஜாதி உணர்வு இருக்காது, மத உணர்வு இருக்காது, பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாச உணர்வு இருக்காது. எல்லார்கிட்ட அன்பா இருக்கும், எல்லாரையும் பாசமா பார்க்கும். அத மாதிரி எந்த வேற்றுமை நினைக்காது. அப்போ துர்க்குணம், இந்த மாதிரி இந்த துர்க்குணம் இருக்குல்ல, உலகத்துல நிறைய பேருக்குள்ள ஜாதி வெறி இருக்குது, மத வெறி இருக்குது. கடவுள் நம்பிக்கை வேறு, மத வெறி வேறு. கடவுள் பக்தி வேறு, மத வெறி வேறு. சிலருக்குள்ள சின்ன கூட்டத்துக்குள்ள மத வெறியில தான் அடுத்தவங்களை தாக்குறது போறது. உண்மையான கடவுள் பக்தி இருந்தா அவங்க எல்லாரையும் நேசிப்பாங்க. அப்ப இந்த மாதிரி சுபாவங்கள்லாம் ஒரு குழந்தைகளுக்குள்ள இருக்காது. நீங்க அந்த மாதிரி சுபாவத்துல இருக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்ற. துர்க்குணத்திலே குழந்தைகள்னா அந்த மாதிரி துர்க்குணம் எதுவும் உங்களுக்குள்ள காணப்படாது, பாதிக்கப்படாது. அப்ப எல்லாரையும் நேசிப்பீங்க, எல்லாத்துக்கிட்டே அன்பா இருப்பீங்க, எல்லாத்துக்கிட்டே பாசமா இருப்பீங்க. இவங்க என்ன ஜாதி, என்ன மதம், இவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரன வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க, எல்லாரையும் நேசிப்பீங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இருதயத்தை எனக்கு தாரன். துர்க்குணத்திலே குழந்தைகளா இருங்க. குழந்தைகளுக்கு எப்படி இந்த மாதிரி சூதுவாது கிடையாது, அந்த மாதிரி ஒரு கபடு இருக்காது. அந்த இருதயம் எனக்கு வேணும். நானும் அப்படி சூதுவாது இல்லாம எல்லாரையும் நேசிக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. புத்தியிலே தேறினவர்களா இருக்கணும். கொஞ்சம் பெரிய பிள்ளையான உடனே கொஞ்சம் புத்தி வந்துடும், விவரம் வந்துருமா. அப்புறம் அவங்களுக்கு டாட்டா சொல்லணும், ஏன் அவங்களுக்கு டாட்டா சொல்லணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும். அப்படிதானே? இவங்கள பார்த்து நான் ஏன் சிரிக்கணும், அவங்க யாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் புத்தி வர ஆரம்பிச்ச உடனே பல கேள்விகள் எல்லாம் எழுமும். குழந்தைகள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும், புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். அதில் அறகுறையா சிலர் இருப்பாங்க. பார்த்தீங்களா? அறகுறை ஆட்கள். தேறினவர்களா இருக்கணும். நம்ம புத்தியில் எப்படி இருக்கணுமா? தேறினவர்கள். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதுல தேறினவர்களா காணப்படணும். மக்களோடு பழகுவதில், மக்களோடு கூட ஒரு ஐக்கியப்படுவதில் ஒரு தேறினவர்களாக காணப்படணும். சிலர் அந்த மாதிரி சுபாவம் இருக்காது. அறகுறையா இருந்துகிட்டு அடுத்த திட்டுறது, முறுமுறுக்கிறது, பகைக்கிறது, இவன் யாரு, அவ யாரு, அவனுக்கு ஏன் செய்யணும், இந்த மாதிரி சுபாவங்கள் அதெல்லாம் இராதபடி ஒரு தேறின நிலைமையில, இல்ல நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். ஆண்டவரோடு தானே சொல்லியிருக்கிறாரு, சத்துருக்களை கூட நேசிக்கணும், எல்லாத்துக்கிட்டே அன்பு காட்டணும். இந்த மாதிரி தேறின ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்படணும். அதனால அறகுறையா காணப்படாதபடி ஆண்டவரே நான் தேறினவனா இருக்கணும். எல்லாத்துலயுமே வேத வசனம்னா பைபிளை பற்றி முழுமையா தெரிந்து தேறினவர்களா இருக்கணும். ஜெபம்னா ஜெபத்தை பற்றின எல்லா காரியத்தையும் தெரிந்து தேறினவர்களா இருக்கணும். அதனால வரங்கள் அப்படின்னு சொன்னா அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாது. அதுல தேறினவர்களா இருக்க முடியும் நாடுங்கள் என்று வசனம் சொல்லுது. அது மாதிரி நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா டீச்சருடைய சகல காரியங்களும்
உங்களுக்கு தெரிந்து அதுல தேறினவர்களா இருக்கணும். நீங்க ஒரு ஊழியக்காரன்னா ஊழியக்காரனை பற்றின முழுமையா பைபிள் என்ன சொல்லுன்னு அறிந்து தேறினவர்களா காணப்படணும். அது நீ ஒரு அரசியல்வாதியா இருந்தா எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், தேறினவர்களா. அப்படி எந்த பொறுப்புல தேவன் வைத்திருக்கிறாரோ அதுல தேறினவர்களா இருக்க நம்ம நாடணும், விரும்பணும். ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்ட கணவன் பாருங்க, சில அறகுறையா இருந்துகிட்டு நான் தான் புருஷன், நான் தான் அதிகாரம் செலுத்துவேன், நீ குழந்தைத்தனமா பேசுறாரு, புத்தி இல்லாம பேசுவாரு. தேறினவர்களா இருந்தா அவங்க ஒரு குடும்ப தலைவராக, நான் ஆண்டவருடைய ஆசாரியன், என் மனைவியை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், பராமரிக்கணும் அப்படின்ற நல்ல இருதயம் உண்டாகும். இந்த மாதிரி மனைவினா என் புருஷனை கீழ்ப்படியணும், அவரை சந்தோஷமா வைத்துக் கொள்ளணும், என் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். அது மாதிரி தேறினவர்களா இருப்பாரு. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், குழந்தைகிட்ட எப்படி பேசணும், எப்படி பராமரிக்கணும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி காத்துக்கொள்வது. இந்த மாதிரி தேவன் நம்ம எங்க வைத்திருக்கிறாரோ அதுல தேறினவளா இருக்கணும். அப்படி இல்லாதனாலதான் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய மனத்தாங்கல், கஷ்டங்கள். அப்படித்தானே? அப்ப இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் குழந்தைகளை போல கபடற்ற ஒரு இருதயமும் மாசில்லாத ஒரு இருதயம் அப்படி எனக்கு இருக்கணும்னு கேளுங்க. நான் தேறினவளா இருக்க கிருபை தாருன்னு கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க. இந்த பிரச்சனை போராட்டத்தை சுலபமா மேற்கொள்வீங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு இப்ப புரிந்து கொண்டீங்களா? நீங்க குழந்தைத்தனமா பேசினது நடந்ததுனால்தான் இந்த பிரச்சனை. அப்ப நீங்க மாறிட்டீங்கன்னா பிரச்சனை மாறிடும். நீங்க சரியாயிட்டீங்கன்னா பிரச்சனை சரியாயிரும். நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள நிறைய மாற்றம் வந்துடும். நீங்க வேலை செய்யற இடம், ஊழியத்துல எல்லாத்துலயுமே மாற்றம் வரும். அப்ப உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்படியே கயிறு வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு குழந்தை போல இருதயம், கபடற்ற இருதயம் வேணும். அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் தேறினவளாய் காணப்பட எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து நான் அரைகுறையா இல்லாதபடி ஒரு பூரணமாக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்து நான் சாட்சியா இருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.